பியூராக இருக்குது. ஆனால் பியூராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த மாவை குறைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த மாவா? டிஓபியா. 5க்கு 2 தாண்டா போட்டுக்கிறாங்க. அதே சுத்தமாக குறைச்சி பண்ணும். ஆமாம், நீ எல்லாத்தையும் இதே கொடுத்துங்க. இதெல்லாம் போட்டாலும் தான் டப்ப டப்புன்னு சத்தம் வருது. அது வேற பெரிய சல்லையாக இருக்குது. அது இனி வராது. ஆமாம், ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டுருக்கலாமா? அது பண்ணுறது தான். முதல்ல நான் 1000 சப்ஸ்கிரைபர் வரேன், வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் அண்ணனுக்கு பண்ணிவிட்ருலாம். தனியாக சரண் டக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேறு எதாவது பேர் நேம் வச்சு போட்டுக்கலாம். காலேஜ் பசங்க தானேம்மா விட்டு லிங்க் தாண்டா மேட்ரு. இருறா நான் ரெடி பண்ணி பண்ணா. இல்லை, ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது யூடியூப்லேயே வந்து லிங்க் கொடுத்துருவான். யூடியூப்லேயே இங்கே லிங்க் கொடுத்துட்றான். அந்த லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணோமா அவங்க டச் பண்ணி பார்த்தாங்கன்னாவே போதுமானது. ஆனால் அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு டீமை ரெடி பண்ணணும். என்ன ஒரு 1000 ரூபா தான் செலவு. சரி பார்த்துல விடு, நான் பண்ணி விட்றேன் விடு. வந்து ஒரு மணி நேரம் லேப்டாப் எடுத்துகிட்டு வருவானுங்க, உட்காருவானுங்க. லிங்க் மட்டும் டேரெக்டாக எல்லாத்தையும் அந்த மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களாம்மா, நம்ம கான்டாக்டில் இப்போ இத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா இத்தனாயிரம் பேர் இதெல்லாம் நம்ம அவங்க கேட்காம லிங்க் பண்ணி விடலாம். அது பாருங்க, வாட்ஸ்அப்லேயே பண்ணலாத. எவ்வளோ தூரம் போகணுங்கிறது இல்லை. எப்படியும்மா டேரெக்டாக அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அது பெல் பட்டன் அழுத்தணும். அதான்டா இப்போ நம்ம அவங்க செல்லு யூஸ் பண்ணலாம் தெரியுமா? அதுதான் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்குவா. எனக்கு என்ன மெயின் வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த மானிட்டேஷன் மட்டும்தான், அதுதான் பிரச்சனையே. அதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும். வர வச்சுட்டு 4000 வாட்ச் அவர் காட்டணும் 365 நாள்லண்ணா. அந்த அமௌண்ட் வருமா? அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வியூஸ்லாம் கணக்கு ஏறும். போதும். நம்மளுக்கு அடுத்து இன்டர்நேஷ்னலில் போயிருக்குமா? நான் முன்ன வந்து வெறும் 60 வீடியோவுக்கு 360 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கண்ணா. அப்போ ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போல்லாம் அங்கே கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்குது எல்லாமே. 84 வீடியோ போட்டேன், 88 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்களே. காலையில் ஐயா தரதான் எங்க இங்கயா? அது ஒரு சில்லறடா. ஒன்றி வாங்கி கொடுத்ததாமா? நல்லதான், ஏதாவது நல்லா இருக்கிறவங்களுக்கு யாராவது கொடுக்க மாட்டானுங்க. இந்த அளவுக்கு அதான் இதுதான் வாங்கிட்டு போய் எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருக்கும் அது. அதுதான் டிஎம்கேல வாங்குறதுலாம் அவ்வளோ. அது சும்மா வயசுக்கு சரி அனுபவம் கம்யூனிட்டியில் கொடுத்து பெருசு. அதெல்லாம் தட்டு விடணும். இதுவே இன்னும் கொஞ்சம் ஜிப்சம் குறைச்சி இது குறைச்சிங்கன்னு வச்சுக்கணும். பிஓபியா இதுவே பீங்கா மாதிரி வந்துடும். 5 கிலோ இதுக்கு ஓகேண்ணா. இது நான் சொல்கிறது ரிங்குக்கெலாம் ஓகே. ஏன் ரிங்குக்கெலாம் ஓகேண்ணா, ரிங்கு மொத்தமாக வருது ஓகே. ஆனால் டெம்ப்ளேட்டர் போடுறதுக்கெலாம் பியூராகவே ஜிப்சம்லேயே போடணும். ஜிப்சம்லேயே போட்டால் மட்டும் காசு தர வரதுலதான். வெளி கடைங்களுக்கு கொடுக்குறோம்ல, அப்போ என்ன அந்த மாதிரி போடுது. புரியுதா? ட்ரெயினப் ஆகணுமோண்ணா. ட்ரெயினப் என்ன நம்ம தான் போடுறோம். ட்ரெயினப் நமக்கு நான் சொல்கிறது இப்போ முன்ன போட்ட பூவை விட முன்ன போட்டோம்ல, அதை விட இப்போ 2 நாளாக ஊற்றிட்டு இருக்கீங்களா? இந்த டெக்னிக் வேறு மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு நாள் லூஸாக ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம்ல.
பிரதமனை நாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம்பா. சாம்பிளுக்கோசரம் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட்னா அதில் எந்த வீடியோ வேணாலும் போடலாம். நாம் புதுசாக ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் போடலாம். ஒரு டெக்னிக்கான சம்மந்தப்பட்டதெல்லாம் போடலாம். இப்போ காலையில் உக்கா வந்து இந்த ஸ்டாண்டு ஸ்டாண்டுக்கு தான் நம்ம வீட்டில் பாத்திரம் வைக்கிறோமே, அந்த ஸ்டாண்டு வந்து ஒரு சில இடத்துலலாம் தட்டு வந்து உட்கார மாட்டுது, கீழே வந்துடுது. ஒரு சில இடத்துல வந்து தட்டு நல்லா கரெக்டாக உட்காருது. அப்படின்னா பெரிய தட்டு உட்காருது, சின்ன தட்டு உட்கார மாட்டுது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக போடலாம். கீழே எங்கண்ணா கீழே விழுகுறீங்களா? போது விடுங்க. அந்த இடத்துக்கு கொஞ்சம்